யாராவது அவனை அடிக்க வந்தால், யாராவது அவனை திட்டினால் அவன் சொல்லுவான், இன்னி ஸாயிம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கூறினார்கள், நான் நோன்பாளி, எனக்கு இது தகாது, எனக்கு இது பொருந்தாது, நான் பேச மாட்டேன். யாரை பற்றியும் என் நாவு பேசாது, யாரை பற்றியும் என் நாவு குறை கூறாது, யாருடைய புறத்தையும் என் நாவு பேசாது. இந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துவான். நோன்பை பாதுகாருங்கள். ஐந்தாவது ஸலாத்து தராவீஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆர்வமூட்டிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை ஸலாத்துல் லைல், ஸலாத்து தராவீஹ், ஸலாத்துல் கியாமுல் லைல். இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய இந்த தொழுகை. கண்ணியத்துக்குரிய முஃமின்களே, இந்த ரமதானுடைய இரவுகள் இந்த ஸலாத்து தராவீஹுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய இரவுகள். இந்த ரமதானுடைய இரவுகளில் ஒரு முஃமின் அல்லாஹ்வை இந்த ஸலாத்து தராவீஹின் மூலமாக நின்று வணங்குவான், அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துவான், யா அல்லாஹ், நானும் இந்த முஃமின்களுடைய பட்டியலில் உள்ளவன் தான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். அல்லாஹு அக்பர். யார் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவம், ரமதானை அடைவதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி உலகளவு மழையளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவில் அவன் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். எப்படி ரமதானுடைய முழு இரவும் நின்று வணங்க வேண்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறார், அந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை, அந்த இமாம் அந்த தொழுகையிலிருந்து விலகாத வரை இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் இந்த ரமதானுடைய முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை ரமதானுடைய கியாமுல் லைலுடைய தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான், அதில் அலட்சியம் காட்டுவான். ஆனால் முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை கியாமுல் லைலுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய பார்வைக்காக, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக, இமாமுடைய கிராஅத்தை கேட்டு குர்ஆனை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, சிரமப்பட வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள். உங்களுக்கு பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா? தொழுங்கள். ஒருவர் 1.5 மணி நேரம் தொழுகை நடத்துகிறார், உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை, அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள். உங்களுக்கு அதுவும் முடியாது, சிறிய சிறிய சூறாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள். அதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள், சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். சூரத்துத் துஹாவை ஓதி உங்களுக்கு கியாமுல் லைலை தொழ முடியுமா? வத்துஹா வல்லைலி இதா சஜா தொழுங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். இந்த சூராவை ஓதி தொழ முடியுமா? தொழுங்கள். அதற்காக வத்துஹா ருக்குஐ செய்து விடாதீர்கள், வல்லைலி இதா சஜா ருக்குஐ செய்து விடாதீர்கள். இது முறை கிடையாது. ஒரு சிறிய சூராவை ஓதி உங்களுக்கு கியாமுல் லைலை தொழ முடியும் என்றால் தொழுங்கள், சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் நின்று தொழ கஷ்டமாக இருக்கிறதா? இமாம் நீளமாக ஓதுகிறார், உட்கார்ந்து தொழுங்கள். உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, உங்களுக்கு குர்ஆனை பார்த்தால் அப்படி ஓத முடியும் என்றால் பார்த்து தொழுங்கள். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள். சிரமப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். எளிதாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த தொழுகை எளிதான முறையில் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கூலி அடைய வேண்டும். சிரமப்படாதீர்கள். கியாமுல் லைலுடைய தொழுகையை முடிந்த அளவு எந்த இரவும் விடாமல் அல்லாஹ்விற்காக தொழுது வாருங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய கூலியையும் நீங்கள் அந்த இரவிலே அடைந்து கொள்வீர்கள். அடுத்ததாக சஹருடைய வக்தையும் இஃப்தாருடைய அந்த நேரத்துடைய வக்தையும் பயன்படுத்துங்கள். சஹருடைய வக்து இன்று பல முஸ்லிம்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய வக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா? சஹருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள், அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது மார்க்க உரைகளை நிகழ்த்துவார்கள், அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இது அதற்காக கழிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல. அல்லாஹ் மூமின்களுடைய சஹருடைய நேரத்தை பற்றி சொல்கிறான். அவர்கள் மூமின்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள், இஸ்திக்ஃபாரை தேடுவார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை தேடுவார்கள். உணவை நாம் சாப்பிட்டு விட்டு நேரம் கிடைத்தால் அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பை ஃபஜ்ருடைய அதான் வரை கூறிக்கொண்டிருப்பதுதான் ஒரு மூமினுடைய அழகை தவிர டிவிகளையோ தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக ஆகாது. அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறாது
அதாவது சஹருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள், இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நேரத்துடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சுன்னாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மூமின்களே? ஒரு நாளையில் யார் ஒருவன் 12 ரக்காத்துகளை தொழுகிறானோ, எத்தனை ரக்காத்துகள்? 12 ரக்காத்துகளை யார் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான், சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நம்முடைய இந்த உலகத்துடைய அற்ப உலகத்தில் இன்றோ நாளையோ இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எத்துணை வருடங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, எத்துணை இரவுகளை பகலாக்க வேண்டிய, எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால், நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, ஒரு வீடு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சுன்னாவுடைய தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள். ஒரு இரவு தொழுதால், ஒரு நாள் தொழுதால் ஒரு வீடு, இரண்டாவது நாள் தொழுதால் இரண்டாவது வீடு. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ரமதானுடைய 30 நாட்களும் அதை பின்தொடர்ந்து 30 மாளிகையை, 30 வீடுகளை சொர்க்கத்திலே கட்டுவதற்கு தயாராகவும், அது போன்று ஸலாத்து துஹா வீடுகளிலே நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள், ஒரு 8 மணி அல்லது 8:30 மணி அல்லது 9 மணி அல்லது சூரியன் கொஞ்சம் உதயமானதற்கு பிறகு நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். 2 ரக்காத்துகள் குளித்துவிட்டு 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு உங்கள் அலுவலர்களுக்கு செல்லுங்கள், உங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள், உங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள். அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக பல கூலியையும் பல அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவான். அடுத்ததாக கிராஅத்துல் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவும் எனக்காக இறங்கி வந்து குர்ஆனை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் இறக்கப்பட்டவருக்கே ரமதானிலே குர்ஆன் மீண்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் எல்லாம் மாத்திரம். நம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள், இது குர்ஆனை ஓத வேண்டிய மாதம், குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்களாகிய நல்லவர்கள் இமாம்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 60 முறை குர்ஆனை ختم செய்வார்கள், குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானுடைய நாட்களில். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 30 முறை குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானில் என்று. நாமெல்லாம் ஈமானில் பலகீனமானவர்கள் தான். ஆம், குறைந்தபட்சம் இது ஈமானுடைய உயரம் என்றெல்லாம், ஈமானுடைய உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய 30 நாட்களிலும் ஒரு முறை குர்ஆனை முழுவதுமாக வாசித்து படித்த மூமின்களாக நாம் மாறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தையும் கூலியையும் அதிகப்படுத்துவான். இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே எமக்காக அல்லாஹ்விடத்திலே சாட்சி பகரும். இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே எமக்கு சாட்சி பகரும். சதா நேரமும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய மூமின்களாக சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆனை ஓதக்கூடிய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பிரார்த்தனை, அதிகமான பிரார்த்தனைகளை இந்த ரமதானுடைய காலை இரவு பொழுதுகளில் செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை நாம் ஆக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது போன்று நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய திக்ர்களை நாம் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது அலுவலர்களில் இருந்து விலகி இருக்கும் பொழுது நேரம் கிடைத்தால் நம்முடைய நாவுகள் இயற்கையாகவே இதை உச்சரிக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் ரமதானுடைய காலை இரவு எப்போதெல்லாம் எழுந்திருக்கிறோமோ நாம் இந்த உலகத்திலே செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, என் குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமான இஸ்திக்ஃபாரை தேடிக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக ரமதானுடைய இஃப்தாருடைய உணவுகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எம்மால் முடிந்த அளவு இஃப்தாருடைய உணவை அண்டை வீட்டாருக்கும் நம்மால் முடிந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களுக்கு கொடுத்தும் உதவி செய்ய வேண்டும். முடிந்த அளவு நீங்கள் சமைக்கிறீர்கள் இஃப்தாருக்காக, 4 பேரித்தம்பளம் இருக்கிறது, ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பாளிக்கு உணவளிக்கிறானோ, இஃப்தாருடைய உணவுக்கு ஏற்பாடு செய்கின்றானோ அந்த நோன்பாளியுடைய கூலியை இவன் அடைவான். நோன்பாளியுடைய கூலி என்ன? ஒரு நாளுடைய கூலி என்ன? யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். ஒரு நோன்பாளிக்கு உணவளித்தால், ஒரு நோன்பாளிக்கு கொடுத்து உதவினால் அதற்கு தயாராகுங்கள். அதற்கு பிறகு முடிந்தால் இந்த ரமதானுடைய நாட்களில் முடிந்தால் உம்ராவுடைய பயணத்தை மக்காவை நோக்கி மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்கிறாரோ அவர் ஹஜ் செய்த கூலியை பெறுவார், அல்லது
என்னோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த கூலியை பெறுவார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதற்கு உதவி செய்வாராக. அதற்கு பிறகு ரமதானுடைய இறுதி பத்துகளில் இஅ்திகாஃப் இருத்தல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. நோன்பு கடமையானதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளில் முழுவதுமான இஅ்திகாஃபை மேற்கொள்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற நன்மையான அமல்களுடைய வாசல்கள் எவ்வளவு இருந்தாலும் எதில் இருந்தாலும் அதை செய்து இந்த ரமதானுடைய மாதம் முழுவதையும் நன்மைகளை நிரப்பக்கூடிய மாதமாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நிரப்பக்கூடிய மாதமாக, சொர்க்கத்தை உரித்தாகக்கூடிய மாதமாக, நரகத்திலிருந்து எம்மை விடுதலையாக்கக்கூடிய மாதமாக, நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அதிலிருந்து முழுவதுமாக விலகி பாவ மன்னிப்பை பெற்ற மாதமாக, ஒரு முழுமையான மூமினாக எம்மை உருவெடுக்கக்கூடிய மாதமாக யார் இந்த ரமதானுடைய மாதத்தை கழிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் முறையாக கொடுத்தவர்கள். அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானின் மூலமாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் அத்துணை கூலியையும் அடைந்து முழுமையான முஃமினாக இந்த ரமதானை தன்னை விட்டு கடக்கச் செய்வார்கள். தன்னை விட்டு அந்த விருந்தாளியை முழுமையான ஈமானை பெற்று அனுப்பி வைப்பார்கள். யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காக, விளையாட்டிற்காக, டிவிகளை பார்த்து கழிப்பதற்காக அல்லது மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குவதற்காக, ஓய்விற்காக, உறக்கத்திற்காக, உலக செல்வத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் கழித்தார்களோ இவர்கள் ரமதானை பாழாக்கியவர்கள், ரமதானை வீணடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காகத்தான் சொன்னார்கள், ரமதான் யாரை வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிப்பை அடையாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள், அவர்கள் இழிவடைவார்கள், அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூமின்களை புறப்படுங்கள் யா பாகியல் கைர், நன்மையில் விரையக்கூடியவர்களே அக்குபில், முன்னேறுங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகளை தவறவிட மாட்டேன். ஒவ்வொரு நாளுடைய சுன்னாவுடைய தொழுகைகளை பாதுகாப்பேன். ஒவ்வொரு நாளும் ஃபர்துடைய ஜமாஅத்துக்கு பிறகு இந்த திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய திக்ரை ஓதி முடிப்பேன். துஆக்களை அதிகமாக செய்வேன். இந்த ரமதானுடைய 30 நாட்களில் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை நம்முடைய சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்பது போன்ற வணக்க வழிபாடுகளில் இந்த ரமதானை நாம் கழித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானின் மூலமாக நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பரிகாரமாக இந்த ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் ஆக்குவானாக. ரமதானுடைய இரவுகளில் நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் ஆக்குவானாக. ரமதானுடைய மாதத்திலே இபாதத்தை செய்வதில் ஆர்வத்தையும் கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ரமதானுடைய இரவுகள் முழுவதிலும் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.